இன்னைக்கு நம்மளோட காமர்ஸ் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறவங்க எல்லாம் இருக்கும். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். லாஸ்ட் கிளாஸில் நாம் நம்மளோட அக்கௌண்ட்ஸோட செகண்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதாவது அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த சாப்டர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோங்கிறத ஒரு குயிக் ரிகேப்பாக பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ்க்கு போயிடலாம். நம்மளோட அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அதாவது என்பிஓவோட நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் டாபிக் இன்ட்ரடக்ஷன். அதாவது என்பிஓனா என்னங்கிறத பற்றி, அதில் எனக்கு இன்கம் எப்படி கிடைக்குது, அதை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்தோம். அடுத்ததாக என்பிஓட ஃபீச்சர்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இன்ட்ரடக்ஷனுக்கும் ஃபீச்சர்ஸ்க்கும் அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம புதுசாக ஒரு அக்கௌண்ட்ஸை வந்து கற்றுக்கிட்டோம். அதுதான் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். அது கேஷ் அண்ட் பேக் ட்ரான்சாக்ஷன்ஸ் பற்றி இருந்ததுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதோட சம்ஸை நம்ம ட்ரை பண்ணிட்டோம். அதுதான் ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். நாம ப்ராக்டிகல் பார்ட்டை கற்றுக்கிட்டோம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத தியரியாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஸ்டெப்ஸ். நமக்கு இப்போ அதுவும் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக இன்னைக்கு பார்க்க போகிறது ஐட்டம்ஸ் பெக்குலியர் டு என்பிஓ. அந்த டாப்பிக்கை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு கிளாஸ்க்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு சின்ன டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டு இருந்தேன். அதை பற்றி பார்த்துட்டு நாம இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாம். அதாவது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டோட ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அதாவது போத் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ இன் நேச்சர். இந்த பாயிண்ட்டை நான் அடுத்த கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதா சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு ஜென்ரலாகவே ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், அதாவது இந்த அக்கௌண்ட்னு கிடையாது, நார்மலான ரிசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதை ரெண்டு கேட்டகரியில் டிவைட் பண்ணுவாங்க. அந்த கேட்டகரியில் ஒன்று கேபிட்டல், இன்னொன்று ரெவன்யூ. இப்போது இது பேரை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிறையவே புரிஞ்சிருக்கும். இதில் அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன். கேபிட்டலுங்கிறத நம்ம ஜென்ரலாக பிஸ்னஸில் ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஒரு 3 or 4 years, அதாவது ஒரு லாங் பீரியடுக்கு கிடைக்கும். ஆனால் ரெவன்யூங்கிறது நம்ம பிஸ்னஸில் அடிக்கடி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இன்கம். மந்த்லி பேசிஸ்லையோ இல்லை ஆனுவல் பேசிஸ்லையோ நம்ம ஏர்ன் பண்ணுவோம். இப்போது எக்ஸாக்ட் இதே கான்செப்ட் தான் இங்கே. இப்போது கேபிட்டல் ரிசிப்ட் ஆர் கேபிட்டல் பேமெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசிப்டோ இல்லை பேமெண்ட்டோ நமக்கு ரேராக தான் நடக்கும். அது ஒன் டைம் தான் நடக்கும். அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஒரு லாங்கர் பீரியடுக்கு வரும். இது அடிக்கடி நமக்கு வராது. அப்போது இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா, நான் ரெக்கரிங் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். இதை கேபிட்டல் ரிசிப்ட் இல்லைன்னா கேபிட்டல் பேமெண்ட்டை. இப்போது ரெவன்யூ அதுக்கு ஆப்போசிட். இது நமக்கு மந்த்லி இல்லை இயர்லி அடிக்கடி கிடைக்கக்கூடியது. அப்போ இதை என்னன்னு சொல்லுவோம்னா ரெக்கரிங். இப்போ நமக்கு இது கண்டிப்பாக கிளியராக இருக்கும். அதாவது கேபிட்டல் ரிசிப்டோ இல்லை கேபிட்டல் பேமெண்ட்டோ என்னோட பிஸ்னஸில் அடிக்கடி நடக்காது. இது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் எனக்கு லாங் பீரியடுக்கு வரும். அதே மாதிரி ரெவன்யூ ரிசிப்ட் இல்லை ரெவன்யூ பேமெண்ட்ஸ் இது என்னோட பிஸ்னஸில் அடிக்கடி கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் இதோட பெனிஃபிட் ஷார்ட் பீரியட் தான், அதாவது 1 year தான் இருக்கும். இதுதான் கேபிட்டல் ரெவன்யூ நேச்சருக்கான டீட்டெயில். இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது நமக்கு அடுத்தடுத்து வரப்போகிற கான்செப்டில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்காக தான் இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்க்கு போகலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் தான் ஐட்டம்ஸ் பெக்குலியர் டு என்பிஓ. ஃபர்ஸ்ட்டு இதுக்கான மீனிங் என்னங்கிறத பார்த்துக்கலாம். பெக்குலியர் அப்படின்னா ஜென்ரலாக அதுக்கான மீனிங் என்னென்னா விசித்திரமான அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளோட என்பிஓக்கு சம்மந்தப்பட்ட விசித்திரமான ஒரு சில ஐட்டம்ஸ் பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்னென்ன விசித்திரமான ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது சப்ஸ்கிரிப்ஷன். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. உங்கள் எல்லாருக்குமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தோம். நம்மளோட என்பிஓவில் மெம்பர்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்கம் தான் சப்ஸ்கிரிப்ஷன். இது நமக்கு மந்த்லி பேசிஸ்லையோ இல்லை இயர்லி பேசிஸ்லையோ கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது ரெக்கரிங் இன்கம். அப்போது எனக்கு இது ஒரு ரெவன்யூ ரிசிப்ட். ஓகே, கிளியர். அடுத்ததாக சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். இப்போது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நம்ம யாருக்காவது ஸ்பான்சர் பண்ணும்போது அடிக்கடி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கண்டிப்பாக நடக்கும். அப்போது இந்த மாதிரி சேல்ஸ் நம்ம அடிக்கடி பண்ணுவோம். ஒரு இயர்க்குள்ளே 2-3 times கூட நம்ம பண்ணுவோம். அப்போ அது நமக்கு ஒரு ரெவன்யூ ரிசிப்ட். ஓகே. அடுத்ததாக சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ். இப்போ நம்மளோட என்பிஓவில் நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பர்ஸ் எதுனா வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி இருக்கும். இப்போ நியூஸ் பேப்பர் நம்ம வருஷத்துக்கு ஒன்று தான் வாங்குவோம், அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. நம்ம அடிக்கடி ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு தான் இருப்போம். அப்போது அது நமக்கு ஒரு ரெவன்யூ ரெசிப்ட். எது? அந்த நியூஸ் பேப்பர்ஸை விற்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ரெவன்யூ, அது ரெவன்யூ ரெசிப்ட். அடுத்தது நமக்கு கொடுத்துருக்கிறது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். இதுக்கு நம்ம பேர்லேயே தெரிஞ்சிச்சு, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். எல்லாருக்குமே ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குதுல்ல. அப்போது நம்மளோட லைஃப்பில் ஒரு டைம் மட்டும்தான் இந்த ஃபீஸ் வாங்குவோம். லைஃப்பில் ஒரே ஒரு டைம் வாங்கக்கூடிய ஃபீஸ். அப்போ இது நமக்கு ஒரு கேபிட்டல் ரெசிப்ட். ஏன்னா இது நான் ரெக்கரிங், இன்னொரு தடவை நம்மளால் வாங்க முடியாது, அதனால இது கேபிட்டல் ரெசிப்ட். அடுத்ததா லெகசி. லெகசியை பற்றி நம்ம எல்லாருக்குமே நிறையவே தெரியும். ஆனால் நம்ம இதுதான் அதோட பேர் நமக்கு தெரியாது.
நம்ம பொதுவாக நிறைய தமிழ் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஹீரோயினோட அப்பாவோ இல்லை ஹீரோனோட அப்பாவோ அடிக்கடி இந்த டைலாக் சொல்லுவாங்க. நீ நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், என் சொத்தை எல்லாத்தையும் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருப்பேன். இந்த மாதிரி நிறைய டைலாக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கிறாங்கல்ல, இந்த சொத்து பேர் தான் லெகசி. இது நம்ம புக்லேயும் அதை தான் கொடுத்துருப்பாங்க. இந்த லெகசி நமக்கு எப்பாவது ஒரு தடவை தான் எழுதுவாங்க. ஏன்னா எல்லாருமே அடிக்கடி சொத்தை நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அப்போது இந்த லெகசி நமக்கு கேபிட்டல் ரிசிப்ட், எப்பாவது ஒரு தடவை கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி அட்மிஷன் ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, அட்மிஷனில் என்ட்ரன்ஸ் ஃபீ ஒருத்தர் நம்மளோட கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் டைம் அட்மிஷன் ஆகும்போது வாங்குவோம். நம்ம இன்னொரு தடவை அட்மிஷன் ஆக மாட்டாங்க. அப்போ இது ஒன் டைம் ஆகும். அப்போ இது நம்ம கேபிட்டல் ரிசிப்டாகவும் எடுத்துக்கலாம். இல்லைனா ஒருவேளை இப்போ ஒரு பர்சன் அட்மிட் ஆயிருக்காங்க, அடுத்த மாதம் ஒருத்தர் வருவாங்க, அடுத்த மாதம் இன்னொருத்தர் வருவாங்க. அப்படி பார்த்தோன்னா இது நமக்கு ஒரு ரெவன்யூ ரிசிப்டாகவும் எடுத்துக்கலாம். நம்ம புக்லேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று கேபிட்டல் இல்லை ரெவன்யூ, ரெண்டாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அடுத்து கொடுத்துருக்கிறது கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட். இதை நம்ம பார்த்துருந்தோம். என்பிஓக்கு இன்கம் இன்னொரு சோர்ஸ் கவர்மெண்ட் தரக்கூடிய கிராண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். இப்போ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், அக்விசிஷன் ஆஃப் அசெட்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ இல்லை அசெட்ஸை வாங்குறதோ இது உண்மையாகவே டிரான்சாக்ஷன்ஸோட வால்யூம் ரொம்ப பெருசாக இருக்கும். சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸில் இது நடக்காது. அப்போ இது நம்ம அடிக்கடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இதை ரேராக தான் பண்ணுவோம். அப்போது இது மூலமாக நமக்கு கிடைக்கிற ஃபண்ட்ஸ் இல்லை கிராண்ட்ஸ் நமக்கு கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். ஏன்னா இது கண்டிப்பாக நமக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசெட்ஸ், பேமெண்ட் ஆஃப் சேலரிஸ், இதுக்கு நமக்கு கண்டிப்பாக அடிக்கடி பேமெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம அப்போ தான் ஸ்டாஃப்ஸ்க்கு பேமெண்ட் பண்ண முடியும். அப்போது இதுக்கு நம்ம வாங்குறது ரெவன்யூ ரிசிப்ட்ஸ். ஓகே. அதே மாதிரி நம்ம எம்பியோட இன்னொரு சோர்ஸ் என்னன்னு பார்த்தோம், டொனேஷன்ஸ். நம்ம யார் வேணால் நமக்கு டொனேஷன் பண்ணலாம். இதுலேயும் நமக்கு ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று ஜென்ரல், இன்னொன்று ஸ்பெசிஃபிக். ஜென்ரல்னா அவங்க ஏதோ சின்ன அமௌண்ட் அவங்க கிட்ட இருக்கிறது கொடுக்கலாம். அதுக்கு நம்ம மந்த்லி இல்லை நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி எப்படியும் கொடுத்துக்கலாம், அடிக்கடி கொடுக்கலாம். அப்போ அது நமக்கு ரெவன்யூ ரிசிப்ட்ஸ். ஸ்பெசிஃபிக்னா ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டுக்காக அவங்க நமக்கு ஒரு பெரிய லார்ஜ் சம் கொடுப்பாங்க. இந்த லார்ஜ் சம் அவங்களால அடிக்கடி கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டுக்காக தான் கொடுக்குறாங்க. அப்போ இது நமக்கு ஒரு கேபிட்டல் ரிசிப்ட். நம்ம இதுக்கான பேர்லேயே கிளியர் ஆகிடும். ஜென்ரலாக எதுக்கு வேணா கொடுக்கலாம். அப்போ ரெவன்யூ ரிசிப்ட் அடிக்கடி கூட கொடுக்க முடியும். ஸ்பெசிஃபிக்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம், அப்போ ரேராக தான் கொடுப்பாங்க. அது கேபிட்டல் ரிசிப்ட். ஓகே. அடுத்து ஹானராரியம். இப்போ நம்மளோட என்பிஓவில் ரெகுலர் ஒர்க்கர்ஸை தாண்டி இப்போதைக்கு டெம்பரரியாக யாரையோ ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நமக்கு அவங்களுக்கு பேமெண்ட்னாலே நமக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஏன்னா அடிக்கடி நம்ம பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இப்போ புதுசாக, அதாவது இவங்க எம்ப்ளாயி கிடையாது, இருந்தாலும் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நான் கொடுக்குறது பேர் தான் ஹானராரியம். அது நமக்கு ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா இப்போ இந்த மாதம் ஒருத்தர் கொடுத்துருப்பேன், அடுத்த மாதம் யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன், அதுக்கு அடுத்த மாதம் வரவங்களுக்கு அவங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, இது நமக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி பர்ச்சேஸில் நமக்கு ரெண்டு இருக்குது. ஒன்று ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னா நம்மளோட சின்ன சின்ன மெட்டீரியல், ஸ்போர்ட்ஸுக்கு தேவைப்படுறது, பேட் பால்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ். அது நம்ம அடிக்கடி வாங்கலாம், விற்கலாம். ஏன்னா ஸ்மால் அமௌண்ட். அப்போ நமக்கு அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதை பர்ச்சேஸ் பண்ணுறது. இப்போ பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸை நம்மளால அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நம்ம லிமிடெட் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்போது அது நமக்கு ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்னா நமக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்னா நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதனால ஞாபகம் வச்சுட்டு அடுத்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரி. லைப்ரரிக்காக நம்ம பல்காக புக்ஸ் வாங்கிட்டு போனோம்னா அது நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா லைப்ரரிக்கு நம்ம அடிக்கடி புக்ஸை வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, இது நம்ம கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட அடுத்த டாபிக்கு போகலாம். ஆனால் நம்மளோட அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்த இந்த பெக்குலர் ஐட்டம்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம புக்லேயே ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம அடுத்த டாப்பிக்கு போயிடலாம். இதில் ஒன்றும் புதுசாக எதுவுமே கிடையாது. இவ்வளோ நாள் நம்ம பார்த்த ரெவன்யூ ரிசிப்ட்ஸ், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இது எல்லாத்தையும் ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன், இன்ட்ரெஸ்ட், ஓகே, சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், நியூஸ் பேப்பர், அப்புறமா ரிசிப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிங்கனாலே போதும். நம்ம இதற்கும் பார்த்த எல்லாமே உங்களுக்கு ரீகால் ஆகிடும். மற்றபடி இதில் புதுசாக எதுவுமே இல்லை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம நம்மளோட அடுத்த டாப்பிக்கு போகலாம். நம்மளோட அடுத்த டாபிக் தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். நம்ம பார்த்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்க்கு இவர் ஜூனியர்ன்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏங்கிறத இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் இது என்னங்கிறதுன்னு பார்த்தோம்னா சம்மரி ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இதை நமக்கு நம்ம பேரை படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருமே, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் சொல்லிட்டாங்க. அப்போ இதில் வேறு என்ன இருக்க போகுது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இருக்கும். அதுதான் திரும்ப சொல்லியிருக்காங்க. இது எதோட சம்மரினா நம்மளோட என்பிஓவோட என்னென்ன இன்கம்ஸ் வந்துச்சு, என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் வந்தது, இதை நம்ம ஒரு ஃபார்மேட்டில் எழுதி வச்சது தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஓகே, இதை நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிப்பேர் டு ஃபைண்ட் அவுட் சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்ப்ளஸ் ஆஃப் டெஃபிசிட் பற்றி நான் இப்போ சொல்ல போகிறதுல உங்களுக்கு ஃபார்மேட் காட்டும்போது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். நேச்சர், நாமினல் அக்கௌண்ட். நமக்கு ஏற்கனவே கிளியராக தெரியும், அக்கௌண்ட்ஸ் பர்சனல், ரியல், நாமினல்னு 3 கிளாஸிஃபை ஆகுது. நாமினல் அக்கௌண்ட்னா அப்போ நம்மளோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் அதை மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டில் நாம் என்டர் பண்ணுவோம். ஓகே,
அடுத்தது ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதில் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ தான் நம்ம கிளியர் பண்ணிட்டு வந்தோம். நம்மளோட 1 இயர்க்கான பெனிஃபிட் வரக்கூடிய ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் 1 இயர்னு சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டவுட்டே இல்லாமல் வந்துடும். நம்மளோட இந்த பீரியட் எதுன்னு பார்த்தா கரண்ட் இயருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை நம்ம முக்காலம் காட்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆனால் இது நமக்கு அந்த மாதிரி கிடையாது, ஏன்னா இதோட பீரியட் கரண்ட் இயர் ஒன்லி. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம என்னென்ன நமக்கு தேவையோ அதை மட்டும் தான் இதை என்டர் பண்ணணும். ஓகே, அடுத்ததாக இது ஆக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அதாவது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கேஷ் நம்ம பே பண்ணது ரிசீவ் பண்ணது அது மட்டும் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். மற்றபடி கேஷ் இன்வால்வ் ஆகாது கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் கேஷ் எதுலாம் இன்வால்வ் ஆகலையோ அதுவும் நமக்கு வரும், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அது ஃபார்மேட் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இதில் டெபிட் சைட் கிரெடிட் சைட் என்னன்னு பார்த்தா டெபிட் சைட் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைட் இன்கம். இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் பேர் உங்களுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னு இருக்கும். ஆனால் நீங்கள் எழுத வேண்டியது ஆக்சுவலாக எக்ஸ்பெண்டிச்சர் இந்த சைட்லையும் இன்கம் இந்த சைட்லையும் வரும். நம்ம நார்மல் லெஜர் மாதிரி தான். அது ஃபார்மேட் பார்க்கும்போது கிளியர் ஆகிடும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நாட் கேஷ் ஐட்டம்ஸ் ஆர் ஆல்சோ ரெக்கார்டட். இதுதான் நமக்கு ஆக்ரூவல் பேசிஸ்னு சொல்லியிருந்தாங்க. நான் கேஷ் ஐட்டம்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஆக்ரூட் இன்கம், டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இதுதான் சொல்லியிருந்தோம். இது நமக்கு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் வராது, அதுக்கு பதிலாக இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரும். ஆக்ரூட் இன்கம் இருக்குது, டெப்ரிசியேஷன் இருக்குது. அப்புறமா முக்கியமான ஒரு பாயிண்ட் லாஸ் ஆர் கெயின் ஆன் ஃபிக்ஸட் அசட்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா நம்மக்கிட்ட இருக்க ஃபிக்ஸட் அசட்ஸை நம்ம சேல் பண்ணும் போது வர இன்கம், அதாவது அந்த அசட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் அண்ட் சேல் அதுக்கான இது வராது. நம்ம இருக்கிறத விட அதிகமான வேல்யூவில் சேல் பண்ணால் அதோட ப்ராஃபிட்டோ இல்லை கம்மியான வேல்யூவில் சேல் பண்ணால் அதோட லாஸோ அது மட்டும் நமக்கு என்ட்ரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக நம்மளோட முக்கியமான பாயிண்ட் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். நான் இதோட ஜூனியர்னு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சர் அக்கௌண்ட் ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து தான் நம்மளால் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது நம்ம எப்படிங்கிறத இப்போ நம்மளோட ஃபார்மேட்டில் போய் பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சரோட அக்கௌண்ட்டில் ஃபார்மேட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல, நார்மல் லெஜர் மாதிரி தான் இருக்குது. ஒரு சைடில் எக்ஸ்பென்டிச்சர் இருக்குது, ஒரு சைடில் இன்கம் இருக்குது, டெபிட் கிரெடிட் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் பார்த்துட்டோம்னா இது உண்மையாக ரொம்ப ஈஸியானதுன்னு உங்களுக்கே புரியும். பார்க்கலாம். இப்போது எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டோம் டெபிட் சைடில். அப்போது நம்மளோட ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே நம்மளோட டெபிட் சைடில் வரும். அது என்னென்னு பார்க்கலாம். சேலரிஸ், இதை நம்ம மந்த்லி எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ணி ஆகணும். டூ சேரிட்டிஸ், சேரிட்டி பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆர்கனைசேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இது அடிக்கடி நடக்கும். ரெண்ட், நம்ம ஆஃபீஸ் இருக்க அந்த ரெண்ட் ஆஃபீஸாக இருந்தால் நம்ம ரெண்ட் பே பண்ணணும். அடுத்தது டொனேஷன் பெய்டு, நாம் இதெல்லாம் டொனேஷன் பே பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது ஸ்டேஷ்னரி, நம்ம ஆஃபீஸ் தேவையான ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் இது வேலையாக இருக்கும், அதுக்கு எக்ஸ்பென்ஸ். அப்புறமா லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட். இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு அசட்டோட இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குதுன்னு வச்சுங்க, 5000க்கு இருக்குது. நான் அதை எனக்கு வேல்யூ சரியாக தெரியாமல் 4000க்கு விற்றுருக்கேன். 5000ஓட அசட்டை நான் 4000க்கு விற்றுட்டேன். அப்போ எனக்கு 1000 rupees லாஸ். இந்த 1000 rupees தான் நான் சேல் பண்ணதில் எனக்கு வந்த லாஸ். அப்போ இது எனக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வந்துடும். எது லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட், அந்த பர்டிகுலர் அசட்டோட பேரில் மென்ஷன் பண்ணி எனக்கு இந்த லாஸ் வந்துடும். அடுத்ததாக டெப்ரிசியேஷன், இதுவும் நமக்கு ஒரு வகையில் எக்ஸ்பெண்டிச்சர் தானே, ஏன்னா நம்மளோட அசட்டோட வேல்யூ இது குறைக்குது, அப்போது அதுவும் வந்துடும். இது நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் சைட். அடுத்ததாக இன்கம் சைட், இதுவும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்னென்ன ரிசிப்ட்ஸோ அது இங்கே வரும். அது என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்பிஓக்கு முக்கியமான ரிசிப்ட் சப்ஸ்கிரிப்ஷன், அது கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக டொனேஷன் ரிசீவ்ட், நமக்கு யாரும் எதனா டொனேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது நமக்கு ஒரு ரிசிப்ட், அப்போ அது வரும். அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்ட், அடுத்தது கிராண்ட் ரிசீவ்ட், ரெண்ட் ரிசீவ்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், இதெல்லாமே நம்ம ரிசீவ் பண்ணது. இப்போ அடுத்ததாக இருக்குது ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட். நம்ம அங்கே பார்த்ததுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட். இப்போது எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி எடுத்துக்கலாம். என்னோட அசட்டோட விலை 5000 இருந்தது ஃபர்னிச்சர். இதை நான் எப்படியோ பேசி ஒரு 6000க்கு வித்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போது எனக்கு 1000 rupees இதில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. என்னோட அசட்டோட வேல்யூ விட அதிகமாக விற்று வந்திருக்கு எனக்கான ப்ராஃபிட் தான் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட். இது எனக்கு அப்போது ஒரு இன்கம். இதை நான் இன்கம் சைடில் காட்டிடுவேன். இப்போது நம்ம நார்மல் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தால் இதே ப்ராஃபிட் லாஸ் கிரியேட் பண்ணி நெட் ப்ராஃபிட் இல்லை நெட் லாஸ் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் நம்மளோட இங்கே ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது, சர்வீஸ் மோட்டிவ். அப்போ நம்ம ப்ராஃபிட் இல்லை லாஸ்ங்கிறத கண்டுபிடிக்க மாட்டோம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா அதுதான் நம்மளுக்கு சர்ப்ளஸ் இல்லைனா டெஃபிசிட். இன்னொரு பாருங்கள், சர்ப்ளஸ் டெஃபிசிட். இதுவும் மற்றது மாதிரி தான், ரொம்பவே சிம்பிள். நமக்கு கிரெடிட் சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது இன்கம் சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட அசட்ஸ் இல்லைனா ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட நிறைய இருந்ததுன்னா அதுக்கு இங்கிலீஷில் கரெக்டான மீனிங் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னால் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது கிரெடிட் சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா டெபிட் சைடில் சர்ப்ளஸ்ட்டு கேரி டவுன் பண்ணணும். இப்போது அப்படியே அதுக்கு ஆப்போசிட், நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்து இன்கம் கம்மியாக இருந்தால் அது நமக்கு கண்டிப்பாக லாஸ் கணக்கு தான். அப்போது நமக்கு ஃபண்ட்ஸ் இல்லை அசட்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம்.
அப்போ அது நம்ம ஆப்போசிட் சைடில் கேரி டவுன் பண்ணால் அது நமக்கு டெஃபிசிட். இவ்வளோ தான் நம்மளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை ஒரு தடவை கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். குறிப்பாக இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறமா க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்காம மாதிரி வச்சிருந்தோம். ஆனால் இதில் கிளியராக பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் 2 பேலன்ஸுமே நமக்கு கிடையாது. அப்போது இது அதை விட ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நீங்கள் அடுத்தது சம்மில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு சம்க்கு போகலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், ஓகே, ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். ஓகே, நமக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இதுதான் கொஷின். ஒரு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அதுக்கான பேலன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேலன்ஸை வச்சு தான் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ இதில் எது நமக்கு தேவையில்லைங்கிறத பார்த்துக்கலாம். இப்போது 2 ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் ஹேண்ட் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்டே கிளியராக சொல்லியிருந்தோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் ரெண்டுமே கிடையாது. அப்போது நாம் இப்போ அது ரெண்டுத்தையும் கணக்கில் எடுத்துக்கூடாது. இந்த ரெண்டுத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்காம அப்படியே டீல் விட்டணும். அடுத்ததாக இப்போது ரிசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த ஆப்போசிட் அக்கௌண்ட் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம்னு இருக்குது. அப்போது இங்கே இருக்கிறது ஆப்போசிட் சைட்லையும் இங்கே இருக்கிறது இந்த சைட்லையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து போடணும். அதிலே செலக்டிவாக ஒரு சிலது மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும். அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே ரெண்ட் ரிசீவ்ட். ரெண்ட்டுங்கிறது எனக்கு ஒரு ரிசிப்ட். இது நான் மந்த்லி கூட ரிசீவ் பண்ணியிருப்பேன். என்னோட நான் எதனா ஆஃபீஸ் எதுக்குன்னா ஓகே, அப்போது மந்த்லி ரிசீவ் பண்ணால் எனக்கு இது ரெவன்யூ ரிசிப்ட். அப்போ இது கண்டிப்பாக வரும். அப்போது இது எனக்கு இன்கம் சைடில் இருக்கும். ரெண்ட் ரிசீவ்ட் இருக்குது. சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு அடுத்தது கொடுத்துருக்காங்க 8000. இப்போ வந்து இவ்வளோ வேல்யூ இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் இவ்வளோ விற்றுருக்கேன், அவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு இந்த கொஸ்டினில் கொடுக்கல. இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது எனக்கு நான் என்ட்ரு பண்ண தேவையில்லை. ஏன்னா முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் மட்டும் தான் நமக்கு வரணும். இது நம்ம ஃபார்மேட்லையும் பார்க்கல. அப்போது சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு இங்கே வராது. அடுத்ததாக சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. என்பிஓவில் நமக்கு இன்கம்கான முக்கியமான சோர்ஸே இது தான். அப்போ இது நம்மளோட ரிசிப்டில் கண்டிப்பாக வரும். இன்கம் சைடில் பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் அந்த அமௌண்ட். ஓகே, கிளியர். ரிசிப்ட் சைடு நமக்கு ஓவர். அடுத்ததாக பேமெண்ட் சைடு பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், மெட்டீரியல்ஸுங்கிறது ரெவென்யூ, எக்யூப்மெண்ட்ஸுங்கிறது கேபிட்டல். அப்போ எனக்கு இது ஒரு ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ். அப்போ இது கண்டிப்பாக எனக்கு எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 10,000. இது எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் இருக்குது. ஓகே, அடுத்தது பை ஸ்டேஷ்னரி பெய்ட். ஸ்டேஷ்னரி என் ஆஃபீஸ்க்காக நான் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். அப்போ இது எனக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரும். அடுத்தது கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு இருக்குது. இது எனக்கு வராது. எதில் எக்ஸ்பெண்டிச்சரில் எனக்கு வராது. ஏன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் மட்டும் நீங்கள் போடுங்க, கம்ப்யூட்டர் போடல அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நம்ம அடிக்கடி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணுவோம். அதனால நமக்கு அது ரெக்கரிங் நேச்சர். அப்போ அது நமக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். இப்போது கம்ப்யூட்டர் நான் ஒன்று வாங்கிட்டேன்னா எப்படியும் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு அதான் யூஸ் பண்ணுவேன். என்னால் அடிக்கடி வாங்க முடியாது. அப்போது அது எனக்கு ஒரு ஃபிக்ஸட் அசெட் கணக்காயிடும். அது எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வராது. ஏன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நமக்கு தேவையானது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும்தான். இப்போது அடுத்ததாக இருக்கிறது சேலரிஸ். சேலரிஸ் நான் எப்படியும் மந்த்லி கொடுத்து தான் ஆகணும் எல்லாருக்கும். அப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அப்போ எனக்கு இது வரும். ஓகே, இப்போது கொடுத்துருக்க பேலன்சஸ் நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது. அதுக்கு அர்த்தம் எனக்கு இன்கம் அதிகமாக இருக்குது. இன்கம் அதிகமாக இருக்குதுன்னா ஃபண்ட்ஸ் என்கிட்ட அதிகமாக இருக்குது. அப்போது அது எனக்கு சர்ப்ளஸ்னு அந்த பேலன்ஸை கேரி அவுட் பண்ணிட்டோம்னா இந்த சம் நமக்கு ஓவர். அடுத்ததாக இல்லுஸ்ட்ரேஷன் 7 இருக்குது. இல்லுஸ்ட்ரேஷன் 7ம் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான். இதை நானே உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். இதுக்கான ஃபார்மேட் நான் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம சம்ஸை அப்போ டேரெக்டாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ எனக்கு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிசிப்ட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் தேவை கிடையாது. நம்ம முன்னாடி சொல்லிட்டு ஓப்பனிங் க்ளோசிங் நமக்கு தேவையில்லை. அப்போது அடுத்தது உள்ள இருக்க பேலன்ஸ் போயிடலாம். டிவிடெண்ட் ரிசீவ்டு. இப்போ ரிசிப்டில் இருந்தால் அப்போ நமக்கு அது இன்கமில் வந்தாகணும். அப்போது பை டிவிடெண்ட் ரிசீவ்டு 27,600. அடுத்தது அதில் இருக்குது சேல் ஆஃப் ஓல்ட் நியூஸ் பேப்பர். பை சேல் ஆஃப் ஓல்ட் நியூஸ் பேப்பர் 3,000. அடுத்து மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன் 31,000. அடுத்து லாக்கர் ரெண்ட் 8,000. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1,250.
அடுத்தது பை சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். இது நம்ம கவனிக்க வேண்டியது, ஃபர்னிச்சரோட புக் வேல்யூ 4400 கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் அதை 5000க்கு சேல் பண்ணியிருக்கேன். இருந்ததை விட அதிகமான வேல்யூவில் சேல் பண்ணியிருக்கேன். அப்போ நான் அதில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் என்னவோ அதை மட்டும் தான் நான் போடணும். அதுக்கு பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். எனக்கு அசெட். அப்போது எனக்கு இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் தவிர ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. அப்போ இதை எனக்கு என்ட்ரி பண்ண மாட்டேன். அடுத்ததான் ரெண்ட். இது அடிக்கடி வரக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஸ், 2800. அடுத்து செக்ரட்டரிஸ் ஹானரேரியம். நம்ம இதை ஃபார்மேட்டில் பார்த்துருந்தோம், ஹானரேரியம் இருக்குன்ட்டு. அப்போ அது வரும். அடுத்ததான் போஸ்டேஜ். இது போஸ்டேஜ் ஒரு எக்ஸ்பென்சஸ். அடுத்தது ஜெனரல் எக்ஸ்பென்சஸ். அடுத்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி. அடுத்து ஆடிட் ஃபீஸ். நமக்கு க்ளோசிங் பேலன்ஸும் தேவை கிடையாது. ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ரெண்டுமே தேவையில்லை. இப்போது நான் இங்கே இருந்தது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இது கரெக்டான இப்போ நம்ம பார்த்துக்கலாம். நான் இங்கே பண்ணியிருக்க மாதிரி தான் இதில் எல்லாமே என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் நமக்கு டெபிட் பேலன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது கிரெடிட் சைடில் தான் ப்ராட் டவுன் பண்ணி ஆகணும், கேரி டவுன் பண்ணணும். அது நம்ம என்னென்னு பண்ணணும்னா பை டெஃபிசிட்னு. ஏன்னா எனக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது, அப்போ என்கிட்ட ஃபண்ட்ஸ் அண்ட் அசட்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது டெஃபிசிட், குறைவாக இருக்குது. டெஃபிசிட்னு கேரி டவுன் பண்ணிடணும். இதுதான் நம்மளோட சம்மோட கன்க்ளூஷன். நாம் இந்த சம்மை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நமக்கு இருக்க ஒரு சின்ன டாபிக் டிஃப்ரென்சியேஷன் தான். இந்த டிஃப்ரென்சியேஷனை பார்த்துட்டோம்னா நாம் இன்றைக்கி கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட டிஃப்ரென்சியேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்க்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் உண்மையாகவே நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஹெட்டிங்ஸை மட்டும் நீங்கள் தரவாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உள்ள இருக்க கண்டென்ட்ஸ் நீங்களே ஈஸியாக எழுதலாம். அது எப்படின்னு இப்போ பாருங்கள். நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேசிஸில் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணி நம்ம பார்த்தோம், கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. அப்போது ப்ரிப்பேர்ட் டு நோ கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ். அவ்வளோதான், கிளியர். இப்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் நம்ம எதுக்குன்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், சர்ப்ளஸ் இல்லை டெஃபிசிட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. அதை பாருங்கள். ப்ரிப்பேர் டு நோ வெதர் தேர் இஸ் அன் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், அது சர்ப்ளஸ். ஆர் எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம், அது டெஃபிசிட். சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட் தாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்ததான் நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட். இதுவும் நம்ம கிளியராகவே சொல்லியிருந்தோம். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ரியல் அக்கௌண்ட் நேச்சர் பேஸ் பண்ணியிருக்கு, அதாவது அசட்ஸ். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட், அதாவது எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் பேஸ் பண்ணி. அதையும் நம்ம பார்த்துடலாம். இட் இஸ் எ ரியல் அக்கௌண்ட். இட் இஸ் சம்மரி ஆஃப் கேஷ் அக்கௌண்ட். கேஷ் ரிசிப்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் டெபிட் சைட், கேஷ் பேமெண்ட்ஸ் ரெக்கார்டட் ஆன் கிரெடிட் சைட். இது நம்ம நோட்ஸ்லேயே பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட் தெரியும் நமக்கு. சிமிலர் டு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். இது ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரியே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் இருந்தது. எக்ஸ்பென்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் டெபிட் சைட், இன்கம்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் கிரெடிட் சைட். எல்லாமே நம்ம இதுக்கும் நோட்ஸில் பார்த்து அதே பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் கேஷ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். நான் கேஷ் ஐட்டம்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட். இதுவும் நம்ம கிளியராக ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தோம். நான் கேஷ் ஐட்டம்ஸ் இதில் வராது, அதாவது டிப்ரிசியேஷன், ஆக்ரூட் இன்கம் இதெல்லாம் இதில் கிடையாது. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் அந்த நான் கேஷ் ஐட்டம்ஸும் வரும்னு நம்ம பார்த்துருந்தோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆக்ரூவல் சிஸ்டம். அப்போது நான் கேஷ் ஐட்டம்ஸ் லைக் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ், டிப்ரிசியேஷன் ஆர் ஆல்சோ ரெக்கார்டட். நாம் இதை பார்த்த பாயிண்ட். அடுத்தது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். இது நமக்கு டவுட்டே வர தேவையில்ல. ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வரும். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் கிடையாது. அப்போது கமன்சஸ் வித் ஓப்பனிங் பேலன்ஸ், என்ஸ் வித் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க். ஓகே, இதில் ஓப்பனிங் பேலன்ஸும் கிடையாது. ஆனால் நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் பதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா சர்ப்ளஸ் இல்லை டெஃபிசிட், இது ரெண்டு தான் கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போது என்ஸ் வித் சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட். ஆனால் இது க்ளோசிங் பேலன்ஸ் கிடையாது. ஓகே, அடுத்தது நேச்சர் ஆஃப் ஐட்டம்ஸ். நேச்சர் நமக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இட் கண்டெய்ன்ஸ் ஆக்சுவல் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் irrespective ஆஃப் ரெவன்யூ ஆர் கேபிட்டல் ஐட்டம்ஸ். நம்ம என்ன பார்த்துருந்தோம், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ எல்லா நேச்சர் இருக்கிறதும் கண்டிப்பாக வரும்னு பார்த்தோம். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் அக்கௌண்ட்டில் ரெவன்யூ நேச்சர் மட்டும்தான் வரும். நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ரெவன்யூ ஐட்டம்ஸ், தட் இஸ் ஒன்லி ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவன்யூ இன்கம்ஸ். ரெவன்யூ இன்கம் எக்ஸ்பென்ஸ் அது மட்டும்தான் வரும். அடுத்ததாக பீரியட். இதுவும் நமக்கு நல்லா கிளியரானது. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் முக்காலம் காட்டணும்னு சொல்லியிருந்தோம், அதாவது பாஸ்ட் இயர், ப்ரெசென்ட் இயர், நெக்ஸ்ட் இயர். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரெசென்ட் இயர் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கும். அப்போது ஆல் கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் மேட் டியூரிங் பர்டைனிங் டு பாஸ்ட் பீரியட், கரண்ட் பீரியட், சப்சிக்வெண்ட் பீரியட் ஆர் ரெக்கார்டட். ஆனால் இங்கே ஐட்டம்ஸ் ரிலேட்டிங் டு கரண்ட் பீரியட் ஒன்லி. இப்போ நீங்கள் நம்ம இது வரைக்கும் எடுத்த நோட்ஸை கிளியராக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்த டீட்டெயில்டான பாயிண்ட்ஸ் தான்.
அதனால இந்த டிஃபரன்ஷியேஷன்லையும் புதுசாக கன்ஃபியூசிங்காக பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நம்மளோட இன்னைக்கு கிளாஸை இந்த டிஃபரன்ஷியேஷனோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த டாப்பிக்கை அடுத்த கிளாஸில் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துனீங்களா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். அது வரைக்கும் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.